நான் வேலை செய்யற இடத்துல எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் என்ன ஒருத்தர் குறை சொல்ல ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம என் வேலையை குறை சொல்ல ஆரம்பிச்சான். அதிலிருந்து எனக்கு இருந்த நிம்மதியை பறிப்போச்சுங்க. போனமா அந்த வேலையை முடிச்சோமா, யார் கண்ணையும் படாம திரும்பி வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கலாமேன்னு தோணுதே தவிர யார்கிட்டையும் எனக்கு பேசவும் பிடிக்கல. அது மட்டும் இல்லாம சில சமயம் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமான்னு கூட யோசிக்கிறேன். இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமா இந்த காணொலியை முழுமையா பாருங்க. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது இந்த எதிர்மறை நிகழ்வுகள் அல்லது இந்த எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை நாம சந்திக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது. நிச்சயமா அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கதான் போது, அப்படிப்பட்ட நபர்களை நாம் சந்திக்க தான் போறோம். ஒரு நிகழ்வை நாம எப்படி அணுகிறோம் அப்படின்ற பார்வையை மாத்திட்டா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில மிக பெரும் மாற்றங்கள் நிகழும். இதை விளக்கறதுக்கு ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போம். உங்க நிறுவனத்துல நீங்க ஒரு விளக்க காட்சியை தயாரித்து வழங்குறீங்க. விளக்க காட்சி அப்படின்னா புரியலையா? பிரசன்டேஷன் தயாரிக்கிறீங்க. இப்ப புரியுதா? பிரசன்டேஷனுக்கு தமிழ் சொல் விளக்க காட்சி. அந்த அறையில எல்லாரும் முன்னால போய் நிக்கிறீங்க. உங்க விளக்க காட்சி தொடங்குது. அப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, உங்களுடைய மடிக்கணினி சரியா பணிபுரியல. உடனே உங்களுக்குள்ள ஒரு நடக்கம் வந்துடும். அது மட்டும் இல்லாம நீங்க முதல் பக்கத்தை அழுத்தினா அது 5ஆம் பக்கம் போகுது, 5ஆம் பக்கத்தை அழுத்தினா அது 10ஆம் பக்கம் போகுது. கிட்டத்தட்ட உங்களுடைய விளக்க காட்சி சரியில்லை. அது மட்டும் இல்லாம உங்க விளக்க காட்சியில் இருக்கக்கூடிய தகவல்கள் அந்த நிறுவனத்துக்கு உகந்ததா இல்லை. அந்த நிறுவனம் கிட்ட எதிர்பார்ப்பு வேற, உங்க விளக்க காட்சியில் இருக்கக்கூடிய செய்திகள் வேற. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா உங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றாரு, இந்த விளக்க காட்சியை மட்டும் நம்ம ஒழுங்கா பின்பற்றணும், நிச்சயமா நம்ம கம்பெனி ஓஹோன்னு வளர்ந்துரும் அப்படின்னு உங்களுக்கு கிண்டல் செய்யறாரு. அந்த கிண்டலை பார்த்துற உடனே உங்களுக்கு என்ன வரும்? நிச்சயமா கோபம் வரும். அதற்கு அப்புறம் அழுகை வரும். உங்களால அந்த இடத்துல இருக்கவே முடியாது. இந்த உலகமே ஏதோ உங்களுக்கு எதிரியா மாறிட்ட அப்புறம் தோணும். உங்க வாழ்க்கையை வெறுத்தது போல அந்த நொடி உங்களுக்கு கனகனத்து போகும். அந்த கனகனத்த நெஞ்சத்தோட நீங்க அங்கேயே கலங்கி நிற்பீங்க. பேர் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் எந்த ஒரு செயலையுமே செய்யாம இருப்பாங்க. சில பேர் வேலைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் அதற்கு தீர்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அதற்கான தீர்வு என்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கும்? 2 வகை வாய்ப்பு இருக்குங்க. ஒன்னு, நாடி நரம்பெல்லாம் அடங்கி போய் நம்ம கோபத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாம நம்மளையே திட்டிக்கிட்டு அழுதுகிட்டு அந்த இடத்துல பேந்த முழிச்சிருப்போம். இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இடத்துல நம்ம உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரியாம கோவப்பட்டு நம்மளை கிண்டல் செஞ்சார் இல்லையா, அவர் மேலே எரிஞ்சு விழுவோம். உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு தெரியுமா, நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம உணர்ச்சியை போட்டு பொங்கி எழுவோம். அந்த நபரை நாம அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு நாம நம்முடைய உணர்ச்சியை ஒரு கட்டுக்குள்ள இல்லாம வெளிப்படுத்திக்கிட்டு இருப்போம். இந்த 2 செயல்களை செய்வதன் மூலமா உங்களுக்கான வளர்ச்சி பாதைகளுக்கு என்ன லாபம்னு பாருங்க. நீங்க வளர்ச்சி அடைய முடியுமா அதன் மூலமா யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இருக்காது. ஆக இந்த 2 வழியை அணுகுவதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு நாம யோசிச்சோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். சரி, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எளிமையான வழி இருக்கு. உங்களை யார் கிண்டல் செஞ்சாங்களோ அவர்கள் கண்களை பாருங்கள். அந்த கண்களை பார்த்து அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஒற்றை வரி, உங்கள் கருத்திற்கு மிக்க நன்றி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. அவரு கொஞ்சம் குழம்பி போயிடுவார். என்னடா இது, நாம இவனை அவமானப்படுத்துறோம்னு கிண்டல் பண்ணா இவன் நமக்கு நன்றின்னு சொல்றானேட்டு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிறிய கேள்வியை மட்டும் சேர்த்துக்குங்க. ஒன்றும் இல்லை, என்னுடைய விளக்க காட்சியில தவறு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல இதை எப்படி இன்னும் மெருகேற்றலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அடுத்த முறை நிச்சயமா சிறப்பா செய்ய முடியும், உங்க கருத்தை பகிர்றீங்களா அப்படின்னு அவர்கிட்ட திருப்பி விட்டுருங்க. உடனே அவர் கொஞ்சம் விலவெடுத்து போவார். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ அவர் பதில் சொல்லி ஆகணும். அவர் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பதில் சொல்வதற்கு மிகவும் தயங்குவார். அவர் பதில் சொல்லாமல் நான் பிறகு சொல்றேன்னு சொல்லி சமாளிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட எல்லாருடைய கவனமும் அவர் மேல திரும்பிடுச்சு, உங்க மேல கிடையாது. சரி, இப்போ இதற்கப்புறம் நம்ம என்ன பண்றது? ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துல பணிபுரியுறீங்க, ஒரு விளக்க காட்சி சரியா அமையல, ஒரு எதிர்மறை நிகழ்வு இருக்கு, ஒரு நபர் நம்மளை கிண்டல் செஞ்சிருக்காரு. இப்போ இந்த சூழ்நிலை நாம சரி கட்டாகணும். ஏன்னா தவறுகள் செய்தால்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த தவறை இங்கேயே நின்றுக்கிட்டு நான் இதுலயே வருத்தப்பட்டுக்கிட்டு இதுலயே நான் இருப்பேன் அப்படின்னா அது பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம். ஆக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறையில இருக்கக்கூடிய மிகப்பெரும் நபர்கள், அதாவது ஒரு மிகப்பெரிய பதவி வகிக்கக்கூடிய நபர்களை பார்த்து நீங்க ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கணும். என்னன்னா, இன்னும் எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க, நிச்சயமா இந்த விளக்க காட்சியை நான் திருத்தி அமைச்சு நான் ஒரு அருமையான விளக்க காட்சியா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைங்க. இப்போ இந்த வேண்டுகோளை நீங்க வச்ச உடனே அந்த நிறுவனத்தில் இருக்க உயர் தலைமை அதிகாரிகள் நிச்சயமா அவர்கள் பணியாளர்களை அவங்க மனம் நோகும்படி செய்ய மாட்டாங்க. நிச்சயமா அவங்க யோசிப்பாங்க, ஆலோசிச்சு சரியான முடிவை தான் சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு ஒருவேளை காலம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், நீங்க அந்த 2 நாள்ல உங்க முழு உழைப்பையும் செலுத்தி உங்களுடைய விளக்க காட்சியை சிறப்பா தயாரித்து அதை அனைவருக்கும் வழங்குறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, நீங்க முதல்ல தவறு செய்தது உண்மைதான். அதாவது நீங்க அதை முதல்ல செஞ்சிருக்கீங்க, அது சரியா வரலதான்.
அதையும் பொருட்படுத்தாம நீங்க அந்த தவறை ஒத்துக்கிட்டீங்க. என் மேலதான் தப்பு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கலாம்னு ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம நீங்க கால அவகாசம் கேட்டீங்க. அந்த அவகாசம் கேட்டது மட்டும் இல்லாம அதை பயன்படுத்தி மிகச் சிறப்பாக ஒரு பிரசன்டேஷன், அதாவது விளக்க காட்சியை கொடுத்துருக்கீங்க. இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அந்த நிறுவனம் உங்களை மேலும் மேலும் நம்ப தொடங்கும். இப்ப எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் சொல்றோம் இல்லையா, அதாவது திட்டங்கள், அந்த திட்டங்கள் வந்தா உங்க நினைவு தான் வரும். ஏன்னா முதல் விஷயம், நீங்கள் நேர்மையாக நடந்து கொண்டீர்கள். விஷயம் தவறா நடந்துடுச்சு அப்படின்ன உடனே நீங்க அந்த பழியை யார் மேலேயும் போடல. உங்களை கிண்டல் செஞ்சவர் மேலேயோ அல்லது உங்களுடைய மடிக்கணினி மேலேயோ அல்லது இன்னைக்கு ராகால யமகண்டம் இருக்கு அதனால தான் என்னுடைய வாயில வார்த்தைகள் சரியா வரலன்ட்டு நம்ம கோள்கள் மேலேயோ இப்படி யார் மேலேயும் குறை சொல்லாம நீங்க முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அதை சிறப்பா செய்யறதுக்கு முயற்சி செஞ்சீங்க, சரியாகவும் செஞ்சு முடிச்சீங்க. எதிர்மறையான நிகழ்வுகள் நடந்தது, எதிர்மறையான நபர்களை சந்தித்தீர்கள். ஆனா உங்ககிட்ட இருந்து இருந்த ஒரு சிறிய மாற்றம், அதாவது குறைகளை ஒத்துக்கிட்டீங்க. அதை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அதை எப்படி திருத்தணுன்ற ஒரு படியையும் எடுத்து வச்சுங்க. இந்த மாற்றத்தின் மூலமா என்ன நடந்து பாத்தீங்கன்னா, நிறுவனத்திற்கு உங்கள் மீதான நம்பிக்கை பன்மடங்கு அதிகரிச்சிருக்கும். உங்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது உங்களை தவிர. ஏன்னா நாம தான் முடிவு செய்யணும். நாம இந்த சூழ்நிலைக்கு எப்படி பிரதிபலிக்கணும், இந்த சூழ்நிலையை நாம எப்படி கையாளணும், எதிர்மறை நிகழ்வுகளோ அல்லது எதிர்மறை நபர்களையோ நாம எப்படி சமாளிக்கிறது, அதாவது அவங்களை எப்படி அணுகுவதுன்னு பார்க்கணும். ஏன்னா இவர்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை கிடையாது. அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது. நீங்க காட்டுக்குள்ளேயே போனா கூட அங்கேயும் உங்களுக்கு ஒரு எதிர்மறை நிகழ்வுகளோ அல்லது எதிர்மறை எண்ணம் கொண்ட ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்க தான் செய்யும். அதையெல்லாம் சமாளிச்சாகணும். இவர்களை எல்லாம் எப்படி அணுகுவது அப்படின்னு கத்துக்கிட்டோம்னா நம்ம செயல்திறன் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆக ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் நீங்கள் உங்கள் செயல்திறன் பாதிக்கப்படாமல் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேண்டும் என்றால் இந்த எதிர்மறை நபர்களையோ அல்லது எதிர்மறை நிகழ்வுகளையோ உங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு கத்துக்கணும். இவர்களை எல்லாம் எப்படி அணுகுவது அப்படின்னு கத்துக்கிட்டோம்னா நம்ம செயல்திறன் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆக ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் நீங்கள் உங்கள் செயல்திறன் பாதிக்கப்படாமல் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேண்டும் என்றால் இந்த எதிர்மறை நபர்களையோ அல்லது எதிர்மறை நிகழ்வுகளையோ உங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு கத்துக்கணும். அதுக்கு முதல் விஷயம், நீங்க ஒரு விஷயத்தை செய்யறீங்கன்னா சில தவறுகள் நிகழதான் செய்யும். ஏன்னா தவறுகள் செய்யாத மனிதர்கள் இல்லை, தவறுகள் செய்யாமல் கற்றுக்கொள்ள போவதும் இல்லை. எந்த வேலை செய்யறீங்களோ அதுல ஒப்பிட்டுக்குங்க. நீங்க பணிபுரியக்கூடிய அலுவலகம் மென்பொருள் தயாரிக்கலாம் அல்லது வன்பொருள் தயாரிக்கலாம். எந்த பொருளை தயாரிச்சாலும் நிச்சயமா அதுல உங்களால சிறப்பா செயல்பட முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு எதிர்மறையான நிகழ்வை கண்டு பயந்து நடுங்குவதோ அல்லது எதிர்மறை நபர்களை பார்த்தால் பயந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அவர்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னா பயப்படாதீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ரகசியம் சொல்றேன். உங்களை யாராவது பொது இடத்துல கேலி செய்யறாங்க அல்லது உங்களை யாராவது மட்டம் தட்டுறாங்க அப்படின்னா பிரச்சனை அவர்கள் கிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட கிடையாது. ஏன்னா ஆங்கிலத்தில் இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அவர்களுக்கு அந்த இடத்த தக்க வைக்க முடியலன்னா ஒரு குறைய சொல்லுவாங்க அல்லது வேற ஏதாவது ஒன்று சொல்லி அவர்கள் இடத்த தக்க வைக்க பார்ப்பாங்க. அது அவர்களுக்கான ஒரு இன்செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு இல்லாத தன்மை. அந்த தன்மைக்கு நாம பாதிப்படையக்கூடாது, அது அவங்க பிரச்சனை. நாம நிச்சயமா நம்முடைய வேலையை ஒழுங்கா செய்யணும். ஒருவேளை தவறுகள் இருந்தால் பரவாயில்ல, அந்த தவறை திருத்திக்கிட்டு அடுத்த முறை சிறப்பாக செஞ்சு நம்முடைய வேலையை முடிக்கணும். அப்படி முடிக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய நிறுவனம் நம்முடைய வளர்ச்சியை பார்த்துக்கும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியை நோக்கி தான் போகும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத இந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் நம்ம மண்டையில ஓடாம இருந்தாலே நம்ம வாழ்க்கைன்றது ஒரு அருமையான பயணமாக அமையும். இந்த வாழ்க்கை பயணத்தை அருமையாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வேலையை தெளிவாக செய்ய வேண்டும். எந்த ஒரு பணியிடத்திலுமே நிச்சயமா உங்களை குறை சொல்லக்கூடிய நபரோ அல்லது ஒரு எதிர்மறையான நிகழ்வோ நடக்கதான் போகுது. அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம உங்க வளர்ச்சிக்கு எது தேவைன்னு பாருங்க. உங்கள் குறைகளை நீங்கள் திருத்திக் கொள்ள முடியுமா பாருங்க. வாழ்க்கை அழகாகணும் அப்படின்னா நாம யார்கிட்டையும் முரண்டு பிடிச்சலாம் நிற்க கூடாது. வீடா இருந்தாலும் சரி அல்லது அலுவலகமா இருந்தாலும் சரி, ஒரு காழ்ப்புணர்ச்சியோடய நீங்க வேலை பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய செயல்திறனை தான் பாதிக்கும். ஆக அந்த காழ்ப்புணர்ச்சி விடுங்க. உங்களுக்கு தேவையானது என்ன? சிறப்பாக வேலை செய்யணும். அதற்கான வேலையை மட்டும் பாருங்க. குறைகள் இருந்தால் அதை ஒத்துக்கொள்ளுங்கள், அதை திருத்திக் கொள்ளுங்கள். அப்படி செய்யும் பொழுது சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறும். உங்களுக்கான வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது என் விருப்பம். அனைவருமே மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகம் இப்பொழுதே சொர்க்கம்தான். இந்த காணொலி பிடித்திருந்தால் கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், அதாவது அந்த விருப்பம் தெரிவிக்கும் கூடிய பொத்தானை அழுத்துங்கள். பிறருக்கு இந்த காணொலியை பகிர்ந்து மகிழுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். இது போன்ற பல தலைப்புகளில் நாம் பேசுவோம். நிச்சயமாக நம் வாழ்க்கையை மாற்றி அமைப்போம்.
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, மிகவும் குறுகிய அளவு காலம் கொண்டது. அதை தேவையில்லாத சிந்தனைகளில் நாம் செலுத்துவதை விட நாம் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான எண்ணம் கொண்டு நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சூத்திரத்தை அறிவோம். மீண்டும் உங்களை அருமையான காணொளியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.